எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கேடி படத்தினுடைய தெலுங்கு படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் என்னன்னா கேடி. கேடிக்கு ஃபுல் ஃபார்ம் இல்லையா? எனக்கும் தெரியல. இந்த படத்த சரி பத்தி பார்க்கலாம். ஒரு 3 கேங்ஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை வந்தாலும், ஒருத்தன் கேங்ஸ்டர்ன்ற பேர்ல காமெடி பண்ணி சுத்திட்டு இருக்கான். அவன் அவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான். அந்த பொண்ணுக்காக தன்னை கேங்ஸ்டரா மாத்திக்கிறான். அவன் என்ன பண்றான்? அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகுது. இதுல ஒரு அரசியல்வாதி வரான். அவன் ஒருத்தி ஒருத்தி வரா. நான் 3 கேங்ஸ்டர்ன்னு சொன்னேன்ல. கேங்ஸ்டருக்கு ஹெட் ஒருத்தி. அவ வந்தாலும் எல்லாருமே நடுங்குவாங்க. அவள மாரியே ஒருத்தி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்றான். அவளுக்காக ஹீரோ காமெடியா இருந்தவன், நான் மாறுறேன்டா ரவுடியான்னு சொல்லிட்டு மாறக்கூடிய படம் தான் கேடி. அதுக்கு சிம்பிளா ஷார்ட் ஃபிலிமே குடுத்துருக்கலாமே. என்னடான்னு பார்த்தா, ஓவரா தெலுங்கு படம்னாலே ஃபைட். ஒருத்தன் அடிச்சா 100 பேர் அந்தாண்ட போய் விழுற மாரி தான் குடுத்துருக்காங்க படத்துல. அந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்த்து இந்த கேடி படத்துக்கு வர வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரா எதிர்பார்ப்பு இப்பயும் வேணாம். தெளிவா சொல்லிட்டேன். படத்துல கதையும் இல்ல. சிம்பிளா சொல்லப்போறேன். ஸ்கிரீன் பிளே ஒர்க் வைஸ் மட்டும் தான் நல்லா இருக்குது. எதுவுமே இல்ல படத்துல. இந்த படத்த வேற டப்பிங் பண்ணி தமிழ்ல வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல இருந்து கேடின்னு சொல்லிட்டு. டைரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே எனக்கு தெளிவா தெரியல. லைவ் ரிவ்யூல இது பேசும் பொருளா இருந்தா நான் பேசுறேன். அவ்வளவுதான். நீங்க பார்த்து ஏமாற வேணாம். என்னுடைய சார்பாவும், ஃபேன்ஸ் சார்பாவும் கேட்கக்கூடிய விஷயம் இதுதான். இந்த வாரத்துல ஃபெயிலியர் ஆன படம்னா கேடி. இந்த படத்த புரொடியூசர் எந்த மாரி நம்பி புரொடியூஸ் பண்ணாருன்னு எனக்கும் தெரியல. மறுபடியும் அடுத்த ரிவ்யூல பார்க்கலாம். பாய்.